அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்கிறது. ஒவ்வொரு நாளும் காலை 5:27 6:15 மணி வரையும் நடைபெறும் இந்த இணையவழி நிகழ்ச்சி 9th சென்ஸ் ட்ரைன்சஸ் கன்சல்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணையதளத்தும் இந்த இணைய பயிற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சி. அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள் வெற்றிகரமாக அமைவதற்காக எடுக்கப்படும் புது உத்திகளையும் ஏற்கனவே கடந்து வந்த பாதைகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமை மிகச் சிறப்பாக எடுத்து நம்மளுக்கு கருத்துக்களாக வழங்க இருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பார்ப்பதற்கு முன் நாம் 3வது நாளாக சேவசை தொடங்கும். முதலில் 1 நிமிடம் சைலன்ஸ், அமைதி. அடுத்ததாக அஃபர்மேஷன். மியூட் செய்து சத்தமாக உங்கள் அஃபர்மேஷனை சொல்லவும். அடுத்ததாக காட்சிப்படுத்துதல் 1 நிமிடம் விஷுவலைசேஷன். அடுத்ததாக எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. இன்று நாம் சுவாச பயிற்சி செய்ய போறோம். சுவாச பயிற்சி நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மூச்சு உள்வாங்கி இதய திருவலை ஹோல்ட் பண்ணி இதயத்தின் வழியா விடுவோம். ஆனா காலையில எப்படி சுவாச பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். மூச்சை வயிறுல இழுத்து வயிறுல ஹோல்ட் பண்ணி வயிற வழியா விட சொல்றாங்க. இது 3 செகண்ட்ஸ் உள்ள இழுக்கணும், 3 செகண்ட்ஸ் வயிறுல ஹோல்ட் பண்ணணும், 3 செகண்ட்ஸ் விடணும். இது ஒரு 5 முறை நம்ம செய்வோம் இப்ப உடற்பயிற்சியா.
அடுத்ததாக ஆர் ரீடிங், ஒரு நிமிட வாசிப்பு. இன்று வழக்கம் போல 3வது நாளும் வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் இந்த புத்தகத்தோட பகுதியில தான் நான் இருக்கேன். இதுல வந்து இன்றைய ஆளுமை ஒருத்தவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். தாமஸ் ஜெஃபர்சன். இவரை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, கேள்விப்பட்டிருந்தாலும் மறந்துருப்பாங்க. இவர் யாருன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் பிறந்த வருஷம் வந்து 1743வது வருடம் ஏப்ரல் 13வது நாள் ஷாட்வெல் அப்படின்ற இடம் விர்ஜீனியாவுல மாகாணத்துல யுஎஸ்ஏவில் பிறக்கிறாரு. இவர் இறந்த வருடம் 1826 ஜூலை 4. அப்ப 83 வயசு. மாண்டிசெலோ அப்படின்னு விர்ஜீனியாவுல ஒரு இடத்துல மாகாணத்துல ஒரு இடத்துல யுஎஸ்ஏவில் பிறக்கிறாரு. இவர் யாரு அப்படின்னா, தாமஸ் ஜெஃபர்சன் வாஸ் a ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இவர். He was one of the creators of the Declaration of Independence. இண்டிபெண்டன்ஸ் டிக்ளேர் பண்றதுக்கு இவர் முக்கியமான ஒரு கிரியேட்டரா இருந்திருக்காரு. இவர் பிறந்த இடம் சொல்லியிருக்கேன். இவர் யாருக்கு மகனா பிறக்கிறாருன்னா, பீட்டர் ஜெஃபர்சன் அண்ட் ஜே ரேண்டால்ஃப் ஜெஃபர்சன் அப்படின்ற 2 பேருக்கு அம்மா அப்பா அவங்க தான். ஃப்ரம் எ வெரி யங் ஏஜ், இவரோட ரொம்ப சின்ன வயசுலயே, வாலிப வயசுலயே, he was an avid reader and loved to explore nature. ரொம்ப நேச்சர்ல வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும், இயற்கைய அதை வந்து ஒரு மூச்சாவும் சுவாசமாகவும் அதுலயே கலந்து இருக்கிறதுக்கும், ஒரு படிக்கிறதுக்கும் ஒரு விருப்பம் உள்ள ஒரு நபர். He also learned to play the violin and knew different languages such as Greek. வயலின் வாசிக்கிறது இவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மொழி பேசுறதுக்கு நிறைய பேர் சிரமப்படுறோம். ஆனா இவர் பல மொழிகளை கற்ற ஒரு நபர். கிரீக்கு, பிரெஞ்சு, லத்தீன். அப்புறம் வந்து when Jefferson was 11 years old, he lost his father. அவரோட 11 வயசுல அவரோட தந்தையை இழக்கிறாரு. He inherited his father's assets, including a huge piece of land, and started managing them. அவரோட வாலிப வயசுலயே அவரோட ஃபாதரோட சொத்தை தான் வந்து பரம்பரை சொத்தை மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. தாமஸ் காட் ஹிஸ் ஃபார்மல் எஜுகேஷன் இன் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி. சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரியில அவரோட எஜுகேஷனை முடிக்கிறாரு. Later, he went to the College of William and Mary in Virginia. He studied law under a respected Virginia lawyer. After he completed his law degree in 1767, law படிக்கிறாரு. ஜெஃபர்சன் started working a lawyer. 1767 அப்புறம் முடிச்ச பிறகு லாயரா ஸ்டார்ட் பண்றாரு. 1773வது வருடம் he had handled many cases and was counted amongst the reputed lawyers of Virginia. இதெல்லாம் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ள வரலாறு. ஸோ இந்த மாதிரி தாமஸ் ஜெஃபர்சன் வந்து ஒரு மறுக்க முடியாத ஒரு சாதனையாளர், ஒரு லீடர். அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நிறைய படிக்கணும். இப்போதைக்கு நம்ம குறுகிய செய்தி, அவரை பத்தி சின்ன செய்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்தது எஸ். சேவஸ்ல கடைசி எழுத்து எஸ். ஸ்கிரைபிங், எழுதணும். நான் எழுதி வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இன்னைக்கு நான் செய்ய வேண்டிய வேலைகளை நான் ஆல்ரெடி எழுதிட்டேன். நீங்களும் எழுதுங்க. நேரம் குறுகிய இருக்கிறதுனால நம்ம ஸ்கிரைபிங் ஒவ்வொரு நாளும் அதை பத்தி டீட்டெயில் மட்டும் சொல்றோம். ஸ்கிரைபிங்னா நம்ம ட்ராக்கிங், நம்ம அடுத்தடுத்து போக வேண்டிய விஷயங்கள், ஏற்கனவே வந்த விஷயங்கள், இதை ட்ராக்கிங் பண்ணி எழுதலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதலாம். ஆனா காலையில நிச்சயமா எழுதணும்ன்றாங்க. இந்த சேவஸ் ஒவ்வொரு மனிதர்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைய நிகழ்வு ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க சுமதி மேடம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மேம் ப்ளீஸ். நன்றி சார். அனைத்து நற்புலரி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய அதிகாலை பொழுதில் நம்மோடு பயிற்சி அளிக்க இருக்கும் ஆளுமை பற்றிய அறிமுகம்தான் இது. இவர் பண ஆளுமை விழிப்புணர்வு இயக்கம், அபிவிருத்தி, செல்வந்தர் கலை மையம் இவற்றை நடத்தி வரும் நிறுவனர் ஆவார். இவர் லட்ச செல்வந்தர்களை உருவாக்குவதே தன் லட்சியமாக கொண்டவர். அவர் வேறு யாரும் இல்லை, திரு வைப்ரண்ட் அசோக் அவர்கள்தான். அவர்களை இந்த பயிற்சி களத்தில் பயிற்சி அளிக்க வழங்குமாறு அழைக்கின்றேன். வாருங்கள் சார், உங்களுடைய பயிற்சியை தாருங்கள். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. ஆகவே இந்த ஆண்டு ஒரு புதிய ஆண்டு. ஒவ்வொரு ஆண்டும் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் எப்பொழுது நாம் ஆளப்போகிறோம் என்பதை தீர்மானிப்பதற்காக இந்த ஆண்டு தீர்மானம் என்பதை குறித்து, தீர்மானிப்பதை குறித்து அதையே ஒரு கருப்பொருளாக கொடுத்து, அதையே ஒரு பயிற்சிக்கான மூலமாக கொடுத்திருக்கிறார் நம்முடைய நட்புலரினுடைய நிறுவனர் திரு
குமரேசன் ஐயா அவர்கள். ஆகவே முதற்கண் அவருக்கு வணக்கம் தெரிவித்து, என்னை அறிமுகப்படுத்தி வைத்த திருமதி சுமதி அம்மா அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, இங்க இருக்கக்கூடிய மற்ற எல்லா நட்புள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை செல்வ வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கண்டிப்பா ஒரு வருஷம் பிறந்தா புதுசா ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமா? யோசித்து பாருங்கள். தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். முன்னேற வேண்டும் என்று ஆசை மட்டும் ஆசைப்படுவதற்கான செயல்களோ அதற்கான செயல் திட்டங்களோ அவரிடம் இல்லை. வெறும் ஆசைப்படுகிறார்கள். எல்லோருமே ஆசைப்படுகிறார்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று. ஆனால் அந்த முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கான செயல் திட்டமும் செயல்களையும் உருவாக்க வேண்டும். ஆகவே அந்த செயல் திட்டத்தையும் செயல்களையும் உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும். அப்படி நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு இந்த ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக பிறக்கின்றது. ஏன்னா நமக்கு இந்த ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் பல பேருக்கு. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம் உண்டு. அதனாலதான் சில விருந்துகளுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பஃபே சிஸ்டத்துல முதல்ல என்ன சாப்பிடணும், ரெண்டாவது என்ன சாப்பிடணும் அப்படியே ஒரு வரிசையா வச்சிருப்பாங்க. அதனால நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப முதல்ல என்ன சாப்பிடணும், ரெண்டாவது என்ன சாப்பிடணும் அப்படின்றது. ஆனா வாழ்க்கைங்கிறது அது எல்லாம் ஒரு கலப்படமா இருக்கனால எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்றதுல நமக்கு நிறைய குழப்பம் உண்டு. ஒரு நல்ல செயல் தான் செய்ய போறோம். அதற்கான செயலை உருவாக்க போறோம். செயல் திட்டங்களை உருவாக்க போகிறோம். ஆனா அது எங்கிருந்து ஆரம்பிப்பது அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பம் வரும்போதுதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. எங்கன்னா 60 நிமிடங்கள் சேர்ந்து ஒரு மணி நேரமாகிறது. 24 மணி நேரம் சேர்ந்து ஒரு நாளாக மாறுகிறது. 7 நாட்கள் சேர்ந்து ஒரு வாரம் ஆகிறது. 4 வாரங்கள் சேர்ந்து ஒரு மாதம் ஆகிறது. 12 மாதங்கள் சேர்ந்து ஒரு வருடம் ஆகிறது. அவ்வளவுதான் மேக்சிமம் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய தொகை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வருஷம். அது முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப புதுசா ஒரு வருஷம் தான் தோன்றுது. அதுக்கு பிறகு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம அதையும் முடிச்சு தான் அடுத்ததுக்கு போவோம். அப்படி ஒரு ஆண்டு முடிந்த பிறகு மற்றொரு ஆண்டு தொடங்குகிறது. அந்த ஆண்டு சரிங்களா? எப்படி ஒரு ஆண்டு முடிந்து இன்னொரு ஆண்டு தொடங்குகிறதோ அந்த நேரத்தில் நாமும் நம்முடைய செயல் திட்டங்களை எல்லாம் துவக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு துவக்கம் எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் ஒரு புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது எப்படி அந்த புதிய ஆண்டு துவங்குகிறதோ அதே போல நம்முடைய துவக்கத்தையும் வைத்துக் கொள்வோம் என்று நாம் முடிவெடுக்கக்கூடிய இடம்தான் புத்தாண்டு தீர்மானங்கள். அப்படி இந்த புத்தாண்டுக்கு என்னென்னலாம் தீர்மானங்கள் எடுக்க போகிறோம் எனக்கு அப்படியே நான் அப்படியே பாக்குறது என்னதுங்களா? அப்போ இதுல 30 ஆளுமைகள் வரப்போகிறார்கள். நட்புலரில் 30 நாளும் 30 வகையான ஆளுக்கு ஒரு தீர்மானம் கொடுத்தா கூட 30 தீர்மானம் ஆச்சு. ஆனால் நீங்கள் ஆண்டுக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தீர்மானத்தை எடுத்தாலே உங்கள் வாழ்க்கை அடுத்த 10 ஆண்டுகளில் ஒரு சிறந்த இடத்துக்கு சென்றுவிடும். அந்த வகையில் இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால் நான் சில தீர்மானங்கள் எடுத்தா என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. அதே தீர்மானங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு வழங்க போகிறேன். அது என்ன தீர்மானம்னா என் வாழ்க்கையினுடைய மாற்றம் எங்கிருந்து தொடங்கியதுன்னு பார்க்கும் பொழுது முதல் தீர்மானம் நீங்கள் என்ன எடுக்க வேண்டும் என்றால் இதுவரைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நமக்கு வாழ்நாள் நோக்கம் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் தயவு செய்து இந்த ஆண்டு அந்த வாழ்நாள் நோக்கத்தை நீங்கள் தீர்மானித்து விடுங்கள். என்ன என்னுடைய வாழ்நாள் நோக்கம்? ஆகவே ஒரு பயணத்தினுடைய சிறப்பு எங்கே அடங்கியிருக்கிறது என்றால் நீங்கள் எதை நோக்கி பயணிக்க போகிறீர்கள் என்பதை குறித்துதான். எங்கே செல்ல போகிறீர்கள் என்பதுதான் உங்களுடைய பயணத்தினுடைய சிறப்பு அடங்கியிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒரு பேருந்துல ஏறணும்னா கூட எங்க இறங்கணும்ன்றதை முடிவு பண்ணாம உங்களால ஏறவே முடியாது. அப்போ எங்க இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்பதான் நீங்க பேருந்துல ஏற முடியும். அதை போலத்தான் நாம் எல்லோருமே நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ வாழ்க்கை என்கிற பயணத்தை ஆரம்பித்து விட்டோம். ஆனால் இந்த வாழ்க்கை பயணம் நிறைவடையும் பொழுது நாம் எங்கே அடைய வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுது தீர்மானிக்கவில்லை என்றால் எப்பொழுதும் தீர்மானிக்க முடியாது. அதுதான் வாழ்நாள் நோக்கம் என்பது. ஆகவே அந்த வாழ்நாள் நோக்கத்தை தீர்மானித்து விட்டீர்களா என்று என்றால் நீங்கள் பாதையை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். பேருந்தை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். கால தாமதத்தை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுடைய நோக்கத்தை நோக்கி அந்த பேருந்து நகர்ந்து கொண்டே இருந்தால் போதும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எங்கே செல்ல வேண்டும் என்பது குறித்து உங்களுடைய வாழ்நாள் முழுதும் சென்றால் நாம் எதை அடைய வேண்டும் என்பதற்கான ஒரு நோக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த ஆண்டு உங்களுடைய முதல் தீர்மானம் என்னுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் தீர்மானித்து விடுங்கள். அதுதான் இந்த ஆண்டினுடைய முதல் தீர்மானம் உங்களுக்கு. இரண்டாவது தீர்மானம், நோக்கத்தை தீர்மானித்து விட்டீர்களா?
அதை நோக்கி நீங்கள் சிறப்பாக செல்ல வேண்டுமென்றால் கடந்த கால சுமைகளை விட்டுவிடுங்கள். நான் பார்ப்பது ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு புத்தக கடையிலயோ அல்லது ஒரு எழுதுபொருள் கடையிலயோ நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால், இந்த நாட்குறிப்பு என்று சொல்லக்கூடிய டைரி அதுதான் அதிகமா விக்குது ஒவ்வொரு வருஷமும். அப்போ இந்த நாட்குறிப்பு எதை தாங்கி இருக்கிறது என்றால், கடந்த காலங்களை தாங்கி நிற்பதற்காகத்தான் நாட்குறிப்பு. டைரி நம்ம எதுக்காக பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம்னா, கடந்த காலத்தை தாங்கி நிற்பதற்கு. ஆனால் வருங்காலத்தை தாங்கி நிற்பதற்கு ஒரு புத்தகம் இருக்குது. அதுக்கு பேர் என்னன்னா, திட்டமிடல் புத்தகம். அதாவது பிளானர். இன்று பிளானர் நிறைய விக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கம்மி. நான் ஒரு கடையில கேட்கும்போது, அதெல்லாம் நாங்க வர வச்சோம். ஆனா குடோன்ல இருக்குது. ஏன்னா யாரும் அத வாங்குறதில்ல. அப்போ மனிதர்கள் முன்கூட்டியே யாரும் திட்டமிடுவதில்லை. எப்பொழுது நாம் முன்கூட்டியே திட்டமிடப் போகிறோமோ, அப்பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் முன்னேறப் போகிறோம். அப்படி நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட வேண்டுமென்றால், நீங்கள் கடந்த கால அந்த சுமையை விட்டு நம்ம வெளிய வரணும். அப்ப நாம என்ன பண்ணணும், நம்முடைய நெனப்பிலிருந்து கடந்த காலத்தை கழற்றி விட வேண்டும். அது வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நீங்கள் அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்றால், முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது கடந்த காலத்தை கழற்றி விட்டு விடுங்கள். அது வெற்றி பெற்ற ஆண்டாக இருந்தாலும் சரி, தோல்வி அடைந்த ஆண்டாக இருந்தாலும் சரி. ஆகவே உங்களுடைய அ நினைப்பிலிருந்து கடந்த காலத்தை கழற்றி விடுங்கள். உங்களுடைய சொல்லிலிருந்து கடந்த காலத்தை கழற்றி விடுங்கள். உங்களுடைய செயலிலிருந்து, உங்களுடைய பேச்சிலிருந்து, உங்களுடைய எழுத்திலிருந்து, எல்லா இடத்திலிருந்தும் உங்களுடைய கடந்த காலத்தை கழற்றி விட்டு விடுங்கள். இது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம். நீங்க உங்க வாழ்க்கையில தேவையான வெற்றிகளை அடைவதற்கு நீங்கள் ஒருவர் சிந்திக்கலாம். நீங்கள் ஒருவர் சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வெற்றிகளையும் நீங்கள் அடையலாம். ஆனால் ஒருவராக செயல்பட்டு நீங்கள் வெற்றி அடைய முடியாது. ஒருவராக சிந்திக்கலாம் தவிர, ஒருவராக செயல்பட முடியாது. ஆகவே நீங்க எல்லோரையும் வைத்துத்தான் செயல்படுத்தி ஆக வேண்டும் உங்களைச் சுற்றி. உங்களுக்கு நிறைய மனிதர்களுடைய நட்பு தேவைப்படுகிறது. நிறைய மனிதர்களுடைய கூட்டமைப்பு தேவைப்படுகிறது. அவர்களை எல்லாம் வைத்துத்தான் நீங்கள் உங்களுடைய வெற்றி அடைய முடியும். ஆகவே இங்கே அடுத்தவர்களைப் பற்றி குறை பேசாதீர்கள். அவர்கள் இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி, நீங்க அடுத்தவங்கள பத்தி குறை பேசக்கூடிய ஒரு தன்மையில இருந்தீங்கன்னா, இல்லையே நான் உண்மைய தானே பேசுறேன். அடுத்தவரிடம் குறை இருப்பது உண்மையாக இருந்தாலும் கூட, அதை இனிமேல் நீங்கள் பேசாதீர்கள். ஆகவே நீங்க செய்ய வேண்டிய அந்த 3வது தீர்மானம் என்னவென்றால், அடுத்தவர்களைப் பற்றி குறை பேசக்கூடிய ஒரு மனோபாவம் நம்மிடம் இருக்கிறது என்றால், அதை தயவு செய்து விட்டு விடுங்கள். அடுத்தவர்களைப் பற்றி குறை பேசாதீர்கள். நிறை இருந்தால் பேசுங்கள், இல்லையேல் விட்டு விடுங்கள். பேசவே பேசாதீங்க. சரிங்களா? 4வது விஷயம். நீங்க தீர்மானிக்கணும். பல பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன். உங்கள் தோல்விக்கு எது காரணம் என்று. ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறார்கள். என்னுடைய தோல்விக்கு இவர் காரணம், அவர் காரணம், அது காரணம், இது காரணம்னு. ஆனால் இந்த ஆண்டு நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய எல்லா தோல்விகளுக்கும் காரணம் நீங்கள் மட்டும் தான் என்பதை அறிந்து, இனிமேல் உங்களுடைய எல்லா தோல்விகளுக்கும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் தான் பிரபஞ்சம் உங்களுடன் கூட நிற்கும். ஆமாய்யா, நான் நெனச்சதெல்லாம் அடைய முடியல. நான் நெனச்ச இடத்துக்கு போ முடியல. அதுக்கு காரணம் நான் நானு விரும்புற எல்லா வெற்றியும் தோல்வி அடையறதுக்கு காரணமே, என்னுடைய எல்லா தோல்விக்கும் நான் தான் காரணம்னு பார்த்து, எவர் ஒருவர் தன்னை சரி செய்து கொள்கிறாரோ, அப்பொழுது தான் அவருக்கு தேவையான வெற்றி கிட்டும். நீங்க அடுத்தவங்கள சொல்லிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உங்களுடைய தோல்விக்கு காரணம்னு, அத நம்மளால அடையவே முடியாது. அதனால இந்த இடத்துல 4வது தீர்மானம் இது. உங்களுடைய எல்லா தோல்விகளுக்கும் காரணம் நீங்கள் தான் என்பதை அறிந்து கொண்டு, இனிமேல் வரக்கூடிய தோல்வி வந்தா நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். வெற்றி வந்தா அதுக்கு யார வேணாலும் நீங்க காரணம் சொல்லுங்க. பிரபஞ்சம் அத பத்தி கவலைப்படல. ஆனா தோல்வி வரும்போது மட்டும் அதுக்கு நான் தான் காரணம் என்று நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நகரலாம். 5வது தீர்மானம். அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்களோ, எல்லா தோல்விக்கும் நான் தான் காரணம்னு எப்போ ஒத்துக்கிட்டீங்களோ, அப்பவே நீங்க அடுத்த இடத்துக்கு போகலாம். ஆனா பல பேர் ஏன் ஒத்துக்கிறது இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 5வது தீர்மானத்தை நீங்கள் இப்பொழுது எடுங்கள். எனக்கு என்ன அந்த 5வது தீர்மானம் என்றால், எனக்கு எல்லாம் தெரியும் என்கிற மாயையில் மூழ்கி அறியாமையில் சிக்கிக் கொள்கிறார்கள். பல பேர் ஏன் அத ஒத்துக்கிறது இல்ல? எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு ஏன் ஒத்துக்கிறது இல்லன்னா, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் என்கிற மாயை. எனக்கு எல்லாம் தெரியும்பா. தயவு செய்து இந்த ஆண்டிலிருந்து என்ன செய்யுங்கள்? நீங்கள் அடுத்த இடத்துக்கு போகணும்னா, எனக்கு எல்லாம் தெரியும்ங்கிற அந்த மாயையிலிருந்து முதல்ல வெளிய வாங்க. அது ஒரு அறியாமை, மிகப்பெரிய அறியாமை. சரிங்களா? எனக்கு இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது நெறைய இருக்குது. நான் இன்னும் நெறைய தெரிஞ்சுக்கல. சரிங்களா? அவை சொன்னது போல, "கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு" என்று சொல்வது போல, நான் இன்னும் தெரிந்து வேண்டியது எவ்வளவோ இருக்குதுன்னு நீங்க நினைக்கும் பொழுது தான், என்ன நடக்கும்னா, உங்களை
தேவையான அளவுக்கு நீங்க தயார்படுத்துறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உங்களை நோக்கி இந்த பிரபஞ்சம் அனுப்பும். எனக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டீங்கனாலே உங்க மைண்டை நீங்க பிளாக் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு மேல புதுசா எதுவுமே உள்ள போகாது. இது 5வது தீர்மானம். 6 இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகள் புதிதாக வந்து கொண்டே தான் இருக்க போகிறது. நம்மளை கடந்து சென்று கொண்டே தான் இருக்க போகிறது. ஆகவே ஒரே மாதிரியாக நாம் ஒவ்வொரு ஆண்டையுமே வாழ்ந்து விட்டு நான் வாழ்க்கையில் 70 ஆண்டு வாழ்ந்தேன், 80 ஆண்டு வாழ்ந்தேன், 90 ஆண்டு வாழ்ந்தேன் என்று சொல்லிக் கொள்வதில் எந்த பெருமையும் இல்லை. ஆகவே ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்றால் நாம் புதிதாக ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும். அந்த வகையில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நல்ல பழக்கத்தை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு நல்ல பழக்கத்தை எடுத்துங்க. இந்த வருஷம் 2024 இந்த வருஷம் ஒரு புதிய நல்ல பழக்கத்தை கையில் எடுத்து அது இந்த வருஷம் ஃபுல்லா அந்த பழக்கத்தை கைவிடாமல் செய்து அதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இது 6வது தீர்மானம். 7வது தீர்மானம் என்ன தெரியுங்களா? நீங்க உங்க பாதையில நீங்க சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இனி யாரும் கேட்காமல் கொடுக்காதீர்கள். இனி யாரும் கேட்காமல் கொடுக்காதீர்கள். எதை? அறிவுரை, ஆலோசனை, உபதேசம். நாம என்ன பண்றோம்? நல்ல விஷயம்னு அப்படியே வாட்ஸ்அப்ல வரது பூராவும் எல்லாத்துக்கும் எல்லா குரூப்புக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். இனிமேல் ஃபார்வர்ட் பண்றதை நிறுத்துங்க. எவ்வளவு நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கேட்டால் கொடுங்கள். ஆகவே இனி யாரும் ஐயா உங்க வாழ்க்கையில தேவையான தீர்மானங்கள் எடுத்துங்கன்னு நான் தீர்மானம் கொடுக்குறேன் இல்லையா? அது காரணம் என்ன? ஐடிசிசி குமரேசன் ஐயா அவர்கள். ஐயா நட்புள்ளன்னு எங்களுடைய இயக்கம் இருக்கிறது. என்ன அங்க வந்து நீங்க ஏதாவது கொடுங்கய்யா அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது தான் நாம இங்க கொடுக்குறோம். அப்போ நீங்க கேட்டு கொடுத்தால்தான் இந்த உலகத்தில் அது மதிப்பு வாய்ந்ததாக மாறும். எது? ஆலோசனை, உபதேசம், அறிவுரை எல்லாம் கேட்டு கொடுங்க. நீங்கள் கேட்காமலே கொடுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? அடுத்தவர்களுக்கு நீங்க அடுத்தவங்க கிட்ட கேட்காம நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய புன்னகையை கொடுங்கள், சிரிப்பை கொடுங்கள், மகிழ்ச்சியை கொடுங்கள். இதுதான் நீங்க கேட்காம கொடுக்க வேண்டிய விஷயம். ஆனா கேட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் அறிவுரை, ஆலோசனை, உபதேசம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது உங்கள் வாழ்வினுடைய 7வது தீர்மானமாக இருக்கட்டும். 8வது தீர்மானம். ஐயா நான் ஒரு பள்ளியில படிக்கிற ஒரு மாணவனாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். நான் தமிழ் படிக்கின்றேன், ஆங்கிலம் படிக்கின்றேன், சரிங்களா, கணிதம் படிக்கிறேன், அறிவியல் படிக்கிறேன், சமூக அறிவியல் படிக்கின்றேன். எனக்கு 5 பாடத்திட்டங்கள் இருக்கிறது. எனக்கு தமிழ் நன்றாக வரக்கூடிய ஒரு பாடத்திட்டம் என்று வைத்துக் கொள்வோம். ஆங்கிலம் சரியாக வரவில்லை. அடுத்தது கணிதம் சரியாக வரவில்லை. மற்ற 3 சப்ஜெக்டும் நல்லா வருது. எனக்கு ஆங்கிலமும் கணிதமும் வரல அப்படின்னா இப்போ நான் டியூஷனுக்கு போகணும்னா எதுக்கு போகணும்? யாராவது நல்லா எது சொல்லுங்கய்யா. வருதோ எதா நல்லா வருதோ அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுங்க ஐயா. எது நல்லா வரலையோ அதுக்கு டியூஷன் போகணும். எது நல்லா வரலையோ அதுக்கு டியூஷன் போகணும். அப்படிதான் நம்ம பண்ணுவோம். அது ஸ்கூல் லைஃபோட சரி. ஸ்கூல் லைஃப் வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? எது நல்லா வரலையோ அதுக்கு போகணும். காரணம் என்னதுங்களா? ஏன்னா அந்த சப்ஜெக்ட்ல நாம தேர்ச்சி அடையாம போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேர்வு பெற வேண்டும் என்றால், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், உங்களின் பலம் எது எது என்பதை முதலில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டு பலவீனத்தை பலமாக்க முயற்சி செய்யாமல் உங்களுடைய பலம் எதுவோ அதை பலமாக்க முயற்சி செய்யுங்கள். எனக்கு ஆங்கிலம் வராதுங்க ஐயா, உண்மையாலுமே. நான் ரொம்ப நாளா அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தோல்விதான். நமக்கு இன்னமும் வரல அது. அதுக்கு பிறகுதான் நமக்கு தெரிஞ்சது நம்மளுடைய பலவீனம் எது என்பதை பார்த்து அதை நாம் பலப்படுத்தக்கூடிய செயலை செய்து கொண்டே இருக்கும்பொழுது காலங்கள் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது தவிர நாம் விரும்பக்கூடிய வெற்றி கிடைக்கவில்லை. ஆகவே நமக்கு விரும்பிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் தனித்தன்மையுடன் படைக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் ஒவ்வொரு மனிதர்களும் தனித்தன்மையுடன் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி உங்களுடைய தனித்தன்மை என்ன என்பதுதான் உங்களுடைய பலம். ஆகவே உங்களுடைய பலம் எது என்பதை நீங்கள் அறிந்து அதை நீங்கள் மேலும் பலமாக்க அது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தரும். அப்படித்தான் என்னுடைய பலமாக நான் பார்ப்பது தமிழ். அந்த தமிழைத்தான் நான் இப்பொழுது பலப்படுத்தி வருகிறேன். அந்த தமிழ் தான் எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை அளித்திருக்கிறது. மக்களிடையே என்னுடைய இந்த மனிதனை வெற்றி முகமாக காட்டியது அந்த தமிழ் தான். ஆகவே எது உங்களிடம் பலமாக இருக்கிறதோ அதை பலப்படுத்துங்கள். அது மேலும் மேலும் பலமாக உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். ஆகவே இந்த ஆண்டிலிருந்து நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு 8வது தீர்மானம் அதுதான்.
நீங்கள் பலவீனத்தை எல்லாம் பலமாக்குவதற்கு முயற்சி செய்யும் பொழுது காலங்கள் விரயமாகிறது. அதற்கு பதிலாக எது உங்களிடம் பலமாக இருக்கிறதோ அதை பலப்படுத்துங்கள், மேலும் பலப்படுத்துங்கள், மேலும் பலப்படுத்துங்கள். அந்த பலம் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை ஒரு வெற்றி நாயகனாக மாற்றிவிடும், வெற்றி நாயகியாக மாற்றிவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது 9வது தீர்மானம். நீங்கள் வெற்றிக்காக எதை செய்கிறீர்களோ அந்த செயல்களில் எல்லாம் கடமைக்காக செய்வது, வேண்டா வெறுப்பாக செய்வது, அப்படின்னா இருந்தா அதுல வெற்றி கிடைக்குமானா கிடைக்காது. பல பேர் தொழில் செய்கிறார்கள், ஆனால் ஏன் போதிய வருமானம் கிடைக்கவில்லை? பல பேர் தொழில் செய்கிறார்கள், போதிய வெற்றி ஏன் கிட்டவில்லை? பல பேர் தொழில் செய்கிறார்கள், போதிய செல்வம் ஏன் வரவில்லை என்றால் நீங்கள் நன்றாக ஒத்து பாருங்கள். அவர் அந்த தொழிலை விரும்பி செய்கிறாரா, ஆர்வத்துடன் செய்கிறாரா என்றால் குறைவு. எவர் ஒருவர் தன்னுடைய வேலைகளை விரும்பி செய்கிறார்களோ, ஆர்வத்தோடு செய்கிறார்களோ அதில் தான் வெற்றி கிட்டும். ஆகவே நீங்கள் எதை செய்கிறீர்களோ வெற்றிக்காக அதை எப்படி செய்ய வேண்டும் என்றால் உணர்வுபூர்வமாக செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் உணர்வுபூர்வமாக செய்யக்கூடிய ஒரு செயல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தராமல் போகாது. ஏனென்றால் அதுதான் இயற்கையினுடைய விதி. நீங்கள் வெற்றிக்காக எதை செய்கிறீர்களோ அதை உணர்வுபூர்வமாக செய்யுங்கள். ஏனென்றால் உணர்வுகள் கலக்கப்படாத எந்த செயலும் வாழ்க்கையில் உயர்வை தராது. உணர்வுகள் கலக்கப்படாத எந்த செயலும் வாழ்க்கையில் உயர்வை தராது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய செயலிலே நம்முடைய பேரார்வம், நம்முடைய ஆசை எல்லாம் சேர்ந்து அந்த செயலை நம்ம செய்யும் பொழுது என்ன ஆகிறது என்றால் அது வெற்றியைத்தான் கொடுத்து செல்லும். ஆகவே நீங்கள் உணர்வுடன் செய்யப்படக்கூடிய ஒரு செயல் உங்களிடமிருந்து செல்லும் பொழுது அது வெற்றி கொடுத்து செல்லும். உணர்வில்லாத செய்யக்கூடிய ஒரு செயல் கண்டிப்பாக தோல்வியை கொடுக்கும். அதனால்தான் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள் எல்லாம் சொல்றது, ஏதோ கிரிக்கெட் விளையாண்டோம்னு விளையாடாம அதை உணர்வுபூர்வமா செஞ்சாரு ஒருத்தர். செஞ்ச உடனே இப்ப அவரை நம்ம என்ன சொல்லணும்னா கிரிக்கெட்டுடைய காட் அப்படின்றோம். அந்த மாதிரி இது விளையாட்டாக இருந்தாலும் சரி, இசையாக இருந்தாலும் சரி, பாடலாக இருந்தாலும் சரி, ஓவியமாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, எதை செய்கிறீர்களோ அதை ஆர்வமாக செய்யுங்கள். ஆகவே உங்களுடைய பேரார்வம் என்கிற உணர்வு அதில் கலக்கப்பட்டால்தான் அது வெற்றி கிட்டும். ஆகவே நீங்கள் செய்வதிலே அதில் பேரார்வத்துடன், அதாவது அதிதீவிர விருப்பத்துடன் தான் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களா என்று பாருங்கள். நீங்கள் எதிலே அதிதீவிர விருப்பத்துடன் நீங்கள் செயல்படுகிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து செல்லும் வெற்றியை என்பதை நீங்கள் மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுடைய 9வது தீர்மானம். 10வது தீர்மானம். நீங்கள் எடுக்க வேண்டிய 10வது தீர்மானம். பல பேர் தன்னுடைய வெற்றிக்காக, தன்னுடைய வாழ்க்கையில் விரும்பியதெல்லாம் அடைவதற்காக அவர்கள் இந்த வெளி உலகத்தில், அதாவது அவர்களுக்கு உள்ளே தேடினால் போதும், வெளியே தேட வேண்டியது எல்லாமே உங்களுக்குள்ள இன்பில்ட்டா இருக்குது. இந்த இறைத்தன்மையில், இந்த பிரபஞ்ச படைப்பில் ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை சக்திகளும் அவனுக்குள் வைத்துத்தான் இந்த உலகத்திற்கு அவன் அனுப்பப்படுகின்றான். நாம் எல்லோருமே வாழ்க்கையில வெற்றி அடைவதற்காக தேவையான விஷயங்களை எல்லாம் தேடிட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னதுங்களா? உங்களுடைய வெற்றிக்காக தேவையான விஷயங்களை தேடுவதல்ல, உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை உதிர்த்து விடுங்கள். உங்களுக்கு எது தெரியுங்களா? சும்மா நீங்க தேவையில்லாம சேர்த்து வச்சிருக்கிறது தான். உங்க மனசுலயும் சரி, உங்க மொபைல்லையும் சரி, உங்க வீட்லயும் சரி, உங்களுடைய ஆபீஸ்லயும் சரி, உங்க ஃபேக்டரியிலும் சரி, எல்லா இடத்துலயும் போய் பாருங்களேன். தேவைப்படும் எடுத்து வச்சிருப்பீங்க. அது நாளைக்கு இப்ப பொங்கல் வரப்போகுது. பொங்கல் வரும்போது நீங்க இது வரைக்கும் எதெல்லாம் தேவைன்னு எடுத்து வச்சீங்களோ அதெல்லாம் எடுத்து திரும்ப குப்பைன்னு அள்ளி போட போறீங்க. புரியுதுங்களா? அப்ப உங்களுடைய வெற்றியை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை உதிர்த்து விடுங்கள். அது நமக்கு வேண்டாம். செங்கல் செய்வது ரொம்ப சுலபம். ஏனென்றால் ஒரு அச்சு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா 2 கல் இருக்கும். அப்போ களிமண்ணை குழைச்சி, அந்த செம்மண்ணோ களிமண்ணோ குழைச்சி அந்த அச்சுக்குள்ள போய் சேர்த்து நீங்க அப்படி அறுப்பாங்க. செங்கல்னா அறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. போட்டு அந்த அச்சுக்குள்ள எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப செங்கல் செய்வது எளிது. காரணம் என்ன? அது வெளியிலிருந்து கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் எல்லாம் செங்கல்லா அல்லது சிலைகளா என்பதை நீங்கள் தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். செங்கல் என்பது சாதாரண மனிதனுடைய வாழ்க்கை. அது வெளியிலிருந்து கொண்டாந்து சேர்ப்பது. ஆனால் ஒரு அற்புதமான சிலை வர வேண்டுமென்றால், ஒரு கல்லில் இருந்து அற்புதமான சிலை வெளியே வர வேண்டுமென்றால், நீங்கள் செய்ய வேண்டியது அந்த கல்லில் இருக்கக்கூடிய தேவையற்ற பகுதிகளை எல்லாம் நீங்கள் உளிகொண்டு நீக்கினீர்கள் என்றால், தேவையற்ற பகுதியை நீங்கள் உளிகொண்டு நீக்கினீர்கள் என்றால் தேவையான பகுதி கிடைத்துவிடும். ஆகவே உளி வச்சு என்ன பண்றாரு அவரு? தேவையான பகுதியெல்லாம் சேர்த்துட்டா இருக்கிறாரு? இல்ல.
தேவையில்லாத பகுதிகளை நீக்குகிறார். ஆகவே காலத்தால் அழியாத ஒரு சிற்பம் கருங்கல்லிலிருந்து வெளிவருகிறது என்றால் அது எப்படி உருவாக்கப்பட்டது என்றால் தேவையில்லாத பகுதிகளை நீக்கிய காரணத்தினால். அதே போலதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு தேவையான எல்லாம் உங்களுக்குள் இருக்கின்றது. ஆகவே இன்னும் தேவையான விஷயங்களை நீங்கள் தேடாமல் உங்களிடம் எது தேவையில்லையோ அதெல்லாம் உதிர்த்து விட்டு செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சுமையாக இருப்பதற்கு காரணம் தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டுக்கிறது தான். சரிங்களா? ஐயோ, நயன்தாராவுக்கா குழந்தை பிறக்க போதாமா? ஆம்பளை குழந்தையா பொம்பளை குழந்தையான்னு தெரியலையே, டென்ஷனா இருப்பாங்க. ஐயா, ஆம்பளை குழந்தை பிறந்தா என்ன, பொம்பளை குழந்தை பிறந்தா என்ன, அது அவங்க குடும்ப பிரச்சனையா, நமக்கு என்ன பிரச்சனை? இப்படி நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நாம் என்ன செய்கிறோம் என்றால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு நியூஸ் பேப்பர் வருதுன்னு வச்சுங்க, சில பேர் 1வது பக்கத்துல இருந்து 16வது பக்கம் மட்டும் ஒரு எழுத்து விடாம படிப்பாங்க. ஐயா, அந்த அந்த நியூஸ் பேப்பர்ல உங்களுக்கு தேவையான விஷயம் இருந்தா மட்டும் படிங்க. இல்லையா, தேவையானதை மட்டும் படிச்சுட்டு தூக்கி அதை போட்டுருங்க ஓரமா. ஆனா நம்ம அப்படி இல்லை. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். உலக நாலேஜ் எல்லாத்தையும் மண்டைக்குள்ள ஏத்தணும்னு நம்ம எல்லாத்தையும் ஏத்தி வச்சிருக்கோம் பாருங்க. அது சுமை உங்களுக்கு. உங்கள் வாழ்க்கையில அது வெற்றி தராது. சுமையைத்தான் தரும். அதேபோல அடுத்தவங்கள பத்திய சிந்தனை, அடுத்தவங்கள பத்திய எண்ணம், அவர் என்ன நினைப்பாரு, இவர் என்ன நினைப்பாருன்னு அவங்கவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க. அது உங்களுக்கு தான் சுமை. சரிங்களா? அவருடைய செயல் எப்படி இருக்கிறது? இவர் இதை எப்படி செஞ்சிருக்கணும், அவர் அதை அப்படி செஞ்சிருக்கணும். சரிங்களா? அவருடைய தோல்விக்கு இதுதான் காரணம், இவருடைய தோல்விக்கு தான் காரணம்னு நம்ம மத்தவங்கள வந்து என்னன்னா ஆராய்ச்சி பண்றது நம்ம வேலை இல்ல. உங்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். உங்களுடைய தோல்விக்கு எது காரணம் என்று பாருங்கள். அதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் உங்களிடம் தேவையில்லாத பழக்கங்களை விதித்து விடுங்கள். தேவையில்லாத வார்த்தைகளை விதித்து விடுங்கள். தேவையில்லாத செயல்களை விதித்து விடுங்கள். தேவையில்லாத எண்ணங்களை விதித்து விடுங்கள். தேவையில்லாத சிந்தனைகளை விதித்து விடுங்கள். ஆகவே தேவையில்லாதெல்லாம் நீங்க உதிர்த்து விட்டு மீதி பார்த்தீர்கள் என்றால் எது தேவை என்று தெரியும். ஐயா, கடவுள் உங்கள் முன்பு வந்து உனக்கு வரமாக என்ன வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்றால், மூக்குத்தி அம்மன் திரைப்படத்துல வர மாதிரி நம்முடைய விஜே பாலாஜி அவர்கள் கேட்பது போல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே போடுவீங்க. கடவுள் உங்க முன்னாடி வந்து கேட்டார்னா என்ன வேணும்னு. ஆனா அதுவே உங்களை யாராவது கொண்டு போய் அப்படி தண்ணி தொட்டிக்குள்ள முக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்படியே உங்களை துடிக்க துடிக்க முக்குறாங்கன்னு வச்சுக்கீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஐயா எனக்கு உயிர் கிடைச்சா போதும், என்ன வெளியே விட்டுருங்கன்னுவீங்க. உங்களுடைய தேவை என்னவாக இருக்கும் என்றால், உயிர் பெறுவது மட்டும்தான் அப்பொழுது தேவையாக இருக்கும். வேற எதுவுமே தேவையில்லைன்றீங்க அப்போ. எந்த மனுஷனா தண்ணி தொட்டில போட்டு முக்குனா என்ன வேணும்னுவாங்க. அப்ப அவருக்கு தேவையானது வெறும் காத்து மட்டும்தான். எனக்கு வேற எதுவுமே வேணான்றுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் தேவைகளை குறைத்துக் கொள்கிறீர்களோ, உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையானவற்றை வைத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமோ, அது எப்பொழுது சிறப்படையும் என்றால், உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை உதிர்த்து விடுவது. பல பேர்ட்ட நான் கேட்டிருக்கேன். சார் அந்த ஃபோட்டோவ கொஞ்சம் அனுப்புங்கன்னு. நான் WhatsAppல வச்சிருக்கேன் சார் அனுப்புறேன்னுவாங்க. ஆனா உள்ள போய் பார்த்துட்டு, சார் நெறைய ஃபோட்டோ டவுன்லோட் ஆயிருக்கு சார். அது ஃபோட்டோ எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியலன்னுவாங்க. அது காரணம் என்ன தெரியுங்களா? தேவையில்லாததெல்லாம் ஃபோன்ல சேர்த்து வச்சுக்கிறது. தேவையில்லாததெல்லாம் மண்டையில சேர்த்து வச்சுக்கிறது. தேவையில்லாததெல்லாம் வச்சுக்கிறது. தேவையில்லாததெல்லாம் வீட்ல சேர்த்து வச்சுக்கிறது. இப்படி நம்ம தேவையில்லாதத சேர்த்து வச்சுட்டு இருக்கிற காரணத்தினால் தான் நாம் இன்னும் வெற்றி பெறாமல் இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு உங்களுக்கு தேவையான எல்லாமும் இறைவனால் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்றால், இப்பொழுது நீங்கள் தேவையில்லாமல் சேர்த்து வைத்திருக்க விஷயங்களை எல்லாம் உதிர்த்து விடுங்கள். ஆகவே செங்கல் போல் வெளியிலே எங்கே என்னுடைய வெற்றி கிடைக்கிறது என்பதை தேடிக்கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் எல்லாம் அற்புத சிலைகள். ஆகவே ஒளியை கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத பகுதிகளை நீக்கிவிடுங்கள். அற்புதமான சிலை தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஆண்டு நீங்கள் இந்த 10 தீர்மானங்களையும் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத இதை விட்டுவிடுங்கள். நான் சொன்ன 10லே கூட உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, அற்புதமான வாய்ப்பை நல்கிய இந்த குழுவுக்கும், அந்த குழுவினுடைய நிறுவனருக்கும், இந்த குழுவை நிர்வகிக்கக்கூடிய மற்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், பாராட்டுக்களையும், புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தாண்டில் நீங்கள் அனைவருமே சிறப்பான வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி, பாராட்டு கூறி, நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி சார். மிக்க நன்றி வைப்ரண்ட் அசோக் சார். நன்றிங்க. இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் ஐயா. மிக அருமையான ஒரு தீர்மானம், ரெசல்யூஷன் என்கிற தலைப்பில், இந்த மாதத்திற்கான தலைப்பில் வைப்ரண்ட் அசோக் சார் இன்று நம்முடைய தோன்றி ஒரு நல்லதொரு பயிற்சியை வழங்கியிருக்கின்றார். ஒரு தீர்மானங்கள் 10 தீர்மானங்களின் மூலயமாக
நாம் எப்படி இந்த ஆண்டை வழிநடத்தி செல்ல வேண்டும், அது எந்த அளவுக்கு நமக்கு பயன்களை உருவாக்கும், அதற்கு என்னென்னலாம் முயற்சிகள் செய்ய வேண்டும், தேவையானது எது, தேவையற்றது எது என்று பல்வேறு கோணங்களில் அவர் நமக்கு ஒரு வழிகாட்டுதல்களை செய்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் பாராட்டி தெரிவித்துக் கொண்டு, ஹேண்ட் ரைஸ் செய்யும் முதல் 5 நபர்களுக்கு மட்டும் விரைந்து ஹேண்ட் ரைஸ் செய்யும் முதல் 5 நபர்களுக்கு மட்டும் இங்கு வாய்ப்பு வழங்கப்படும். ஃபீட்பேக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்களை அவருக்கு அவருடைய பயிற்சியில் தாங்கள் என்ன எடுத்துக்கொண்டீர்களோ அதை தெளிவாக எடுத்துக்கொள்ளுங்கள், சுருக்கமாகவும் தெரியுங்கள், மற்றவருக்கு வாய்ப்பு வழங்கும் விதமாக. இப்போது முதலாவதாக ஹேண்ட் ரைஸ் செய்த மேஜர் நாராயணன் சார் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். அனைவருக்கும் நற்புணரின் காலை வணக்கம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் கூட. வைப்ரண்ட் அசோக் ஐயா ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. கிறிஸ்துவ மதத்தில் சொல்லுவாங்க 10 டெஸ்டமென்ட் சொல்லுவாங்க, 10 கட்டளைகள் சொல்லுவாங்க. அது போல இந்த ஆங்கில புத்தாண்டை ரொம்ப அற்புதமா உங்களோட இந்த 10 தீர்மானங்கள் மூலமா நம்ம வாழ்வை தொடக்கலாம்னு இருக்கோம். அந்த எல்லா 10மே அந்த சொன்ன 10மே ரொம்ப அற்புதமா இருந்தது. எல்லாருமே செய்யக்கூடியதுதான். நானும் இந்த உங்க 10ல எவ்வளவு முடியுமோ என்னால டைம் பண்ணுவேன். ரொம்ப அற்புதமா நல்ல அழகான வண்டர்ஃபுல் ஸ்டார்ட் நியூ இயர். நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. மிக்க நன்றி மேஜர் நாராயணன் சார். அடுத்ததாக தாமோதரன் சார் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். நன்றி நட்புணருக்கு. இன்று வைப்ரேட் அவருடைய அதிர்ச்சியை மக்களிடம் நம்மிடம் தெளிவாக எடுத்து கூறியிருக்கின்றார். 10 கட்டளைகள். உண்மையை அந்த கடைசியாக சொன்ன கட்டளை எனக்கு மிகவும் வரவேற்பை தருகின்றது. தேவையற்றதை ஒரு சிலையை செய்யும்போது தேவையற்றதை நீக்கிவிட்டால் நமக்கு தேவையானது கிடைக்கும் என்ற ஒரு கருத்து என்னுடைய தெளிவை இன்னும் அதிகமாக தெளிவாக்கியது. அவர் சொன்னார் போல தேவையில்லாதெல்லாம் ஃபோனில் நம்ம நிறைய சேவ் பண்ணி வைக்கிறதுனால நமக்கு தேவையானது கிடைக்க மாட்டேங்குது என்ற ஒரு கருத்து நான் சிறப்பு என்று நான் பதிவு செய்து, இந்த நட்புணரியில் நான் இணைந்த பயனை வைப்ரேட் மூலமாக இன்று நான் தெளிவு பெற்றேன் என்பது தெளிவாக நான் தெரிவித்துக் கொள்வதில் நான் பெருமை அடைகின்றேன். நன்றி நட்புணரிக்கு. நன்றிங்க, மிக்க நன்றி. வளர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க. மிக்க நன்றி தாமோதரன் சார். அடுத்ததாக வேலு மதனன் ஒசூர்ல இருந்து இணைஞ்சிருக்கார். புதிய நபரா இருக்கார். இதுவரை நான் அவரை தளத்தல சந்தித்ததில்லை. அவர் தனது பின்னூட்டத்தை வழங்குவார். ஐயா வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப ஐயா சொன்ன 10 விஷயங்கள் வந்து பர்ஃபெக்ட்லி ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். ஐயா நான் 10வது பாயிண்ட் தான் நான் மெயினா சொல்லலாம்னு நினைச்சேன். ஐயா சொல்லிட்டாரு, தாமோதரன் ஐயா சொல்லிட்டாரு. அதாவது சிலையை செதுக்க தேவையில்லாத செதுக்குனாதான் சிலை கிடைக்குதுன்னு. சூப்பர். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, எதை செஞ்சாலும் உணர்வு பூர்வமா செய்யணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னார் இல்லைங்களா? அதை நம்ம உணர்வு பூர்வமா செய்யும்போது அதுல ஃபெயிலியர்ன்றது இருக்கவே இருக்காது. நம்ம எதை பத்தி யோசிக்கவே வேணாம். ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பரான பாயிண்ட் சார். உணர்வு பூர்வமா செய்யணுன்றது ரொம்ப ஆசை. அதை செய்யணும், ஃபாலோ பண்றோங்க ஐயா. 2வது, எது நமக்கு தெரியுமோ அதுல நம்மளுடைய ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்றது தான் நமக்கு நல்லதுன்றது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ரொம்ப பிடிச்சிருந்த பாயிண்ட். தெரியாத விஷயத்த போய் திருப்பி ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகி வாழ்க்கையில வெறுத்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன் நிறைய. ஸோ அதை விட்டுட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம முன்னேறதுக்கு முயற்சி செய்வோம் ஐயா. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ ரொம்ப நன்றிங்க ஐயா. சிறப்பான கருத்துக்கள் எல்லாமே. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் டு நட்புணரி டு மேக்கிங் தி செஷன் ஒண்டர்ஃபுல். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. நன்றி திரு. 5 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 பேர் முடித்து விட்டீர்கள். இன்னும் 2 பேர் யார்? அதுதான். அதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கு ஒரு பயிற்சி ஒரு நல்ல மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் பட்சத்தில் விரைவாக கையை உயர்த்துவது ஒன்றும் பெரிய கஷ்டமான காரியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் உங்க ஒரு பயிற்சி உங்கள் மனதில் ஒரு நல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் அது எதுவாக வேண்டாமாலும் இருக்கலாம். பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அதை தைரியமாக எடுத்து கூறுவதற்கு
கெஞ்சி கூத்தாட வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். அது மிகவும் தவறு. விரைந்து கையை தூக்கினால் நம்ம உடனே அடுத்தடுத்து வாய்ப்புகளை வாங்கலாம். அது ஏன் இது அதை மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இப்போது கலைச்செல்வன் அவர்கள் பின்னூட்டம் வழங்குவார்கள். நன்றி. நன்றி சார் தங்கள் கருத்துக்கு. வாய்ப்புக்கு நன்றி. நிறைய பேர் செஞ்சிருவாங்க, நம்ம போய் இடம் கொடுப்போம், நம்மளே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு நான் நினைச்சேன். சார் இன்றைக்கு முதல் பாயிண்ட்லயே எல்லா பாயிண்ட்டையும் 10 பாயிண்ட்டையும் அடக்கிட்டு தான் நான் ஃபீல் பண்றேன். வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டா ஈடுபாடுல இருந்து உணர்வுல இருந்து எல்லாமே அதுல ஈடுபட்டுடும். ஏற வேண்டிய பஸ்ல ஏறிட்டா போக வேண்டிய இடம் தானே வந்துவிடும். அந்த ஒரு முதல் பாயிண்ட்லயே 10 இல்ல, இதுல உலகத்துல உள்ள அத்தனையுமே அடங்கிடுது அப்படின்னு நீண்ட நாளா நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அதையே திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் ரொம்ப கருத்தா எல்லாரையும் வைத்துக் கொள்ளலாம் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி, அதை சிறப்பாக முதலில் வாழ்வின் நோக்கத்தை கண்டுபிடியுங்கள், உங்களது வெற்றியை நிச்சயம் பெற்றுவிடலாம். நட்புணரிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி வாய்ப்புக்கு நன்றிங்க, மிக்க நன்றி. மிக்க நன்றி கலைச்செல்வன் ஐயா அவர்களே. லட்சுமி நாராயண் சார் மியூட் ஆயிட்டு சார். கடவுள் வந்தவுடன், கடவுள் கேட்டவன் அவர் சொன்ன கருத்துல, கடவுள் சொன்னவுடன் தண்ணியில தூக்கி அமுக்க, அதாவது படிப்பு என்ன வேண்டும் என்று கேட்டவுடன் ஒன்று கேட்பதில்லை, 1000 கேட்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் தண்ணீரில் தூக்கி முக்கி எடுக்கும் போது விட்டால் போதும், உயிர் பிழைத்தால் போதும் என்று அந்த உயிரை மட்டும் கொடுத்து விடுங்கள் என்று கெஞ்சுகிற நிலைமைதான் இன்று இருக்கிறது. எதை தேவையோ அதை மட்டும் கேட்டு பெறுவதற்கு மனம் தயார் இல்லை மனித மனம். உலகத்தையே சுருக்கி வாயில் வைத்து கையில் வைத்து திணித்து விட வேண்டும் என்று நினைக்கிறது. அப்படிதான் மனித மனம். அந்த வகையில் அடுத்ததாக மில்டன் ராஜசேகர் மாதவரத்தில் இருந்து இணைந்திருக்கின்றார். அவருடைய பின்னூட்டத்தை கேட்போம். மில்டன் ராஜசேகர் மாதவரத்திலிருந்து இணைந்திருக்கிறார். உங்களுடைய அன்மியூட் செய்துவிட்டு நீங்கள் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். அவரில் அடுத்ததாக சந்தான லட்சுமி, செல்வந்தர் சந்தான லட்சுமி அவர்கள் உங்களுடைய பின்னூட்டத்தை தெரிவிக்கலாம். வணக்கம். அனைவருக்கும் நற்பணிகளில் உள்ள உறவுகள் அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம், இனிய காலை செல்வ வணக்கம். அதோட ஹாப்பி நியூ இயர். ஸோ 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்று வைப்ரண்ட் சார் அவர்கள் அழகான ஒரு 10 தீர்மானங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் சில தீர்மானங்களை நான் தவற விட்டு விட்டேன், மன்னிக்கவும். ஒரு 3 தீர்மானங்கள் பற்றி நான் சொல்ல இருக்கிறேன். அவர் நமக்கு ஒரு மொழியை உதாரணமாக வைத்து என்ன பிடித்திருக்கிறதோ அதை வைத்து நாம் செய்தால், மற்ற பிடிக்காததோ நம்மளால் முடியாததோ இயலாததோ அதை நினைத்து கொண்டு காலத்தை கடத்தாமல், நாம் பிடித்ததை நினைத்ததை நமக்கு இயல்வதை, அதாவது முடிந்த செயலை கண்டிப்பாக செய்தால் நாம் வெற்றி பெறுவது உறுதி என்று கூறினார்கள். அதோடு அந்த தண்ணீரில் மூழ்கி அந்த 3 விஷயத்தையும் நன்றா கேட்டேன். ஒருத்தர் மூழ்கி விட்டார் என்றால் அவர் உயிரை தான் அவருக்கு வேண்டும் என்று சொல்வார்கள். அது கண்டிப்பாக அதுதான் நாம் மனிதர்கள் எல்லாமே கேட்போம். மனிதர்களும் எத்தனை உயிராக இருந்தாலும் உயிரை தான் நாம் அதை காப்பாற்ற பார்ப்போம். அதே மாதிரி அந்த நம் அனைவரும் சிலை என்று கூறினார். அற்புதமான சிலை. அதை தேவையற்றதை இன்னைக்கு விட்டு தேவையானதை வைத்தால் இந்த அற்புதமான ஒரு கல்லில் அழகான சிலை உருவாகும் அப்படி என்று அந்த செங்கல்லுக்கும் சிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை உதாரணமாக எடுத்து அழகாக கூறினார்கள். ஆனால் அந்த 10 தீர்மானங்களை கேட்க முடியாததுக்கு மன்னிக்கவும், அடுத்த நிகழ்ச்சியில் கேட்டு நான் சொல்கிறேன். இந்த 3 தீர்மானங்களுமே மிகவும் பிடித்த ஒரு உணர்வுபூர்வமான அந்த செயல்களை செய்தால் அவர் மியூட் ஆகிவிட்டார். அடுத்ததாக ரிச் ஏழுமலை அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வழங்குவார். அனைவருக்கும் காலை செல்ல வணக்கம், நற்புலரி வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா.
இன்றைக்கு வந்து அதிர்வலைகள் அசோக்குமார் ஐயா பேசின கொடுத்திருக்கிற தீர்மானங்கள் கருத்துக்கள்ல என் உள்ளம் கவர்ந்தா நான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு போற விஷயங்கள் வந்து 2 விஷயம். ஒண்ணு வந்து வெற்றிக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிற நாம் தோல்விக்கு பொறுப்பெடுத்துக் கொள்வதில்லை. எந்த தோல்விக்கும் நான் தான் காரணம் என்ற சிந்தனை இன்னைக்கு தூண்டிருக்காங்க. அதை இங்கிருந்து எடுத்துட்டு போறேன். 2வது எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாயையில நம்ம எப்போ விழுந்துடுறோமோ அப்பவே வந்து கத்துக்கிற வாய்ப்புகள் கெட்டு போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம மூளை பிளாக் ஆயிடும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிருந்தாங்க. 2ம் சிறப்புடையது. இன்று முதல் திருத்திக் கொள்வோம், பலப்படுவோம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. மிக்க நன்றி. நன்றி, நன்றி ஏழுமலை சார். அடுத்ததாக வி அருணகிரி சார் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். குட் மார்னிங் நட்புலரி. குட் மார்னிங் வைப்ரண்ட் அசோக்குமார் சார். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு 10 தீர்மானங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ தீர்க்கமா நடக்கும் அப்படின்றதுனாலதான் அது தீர்மானம் ஆகுது. முதல்ல வந்து வாழ்நாள் நோக்கத்தை கண்டுபிடிங்க. அடுத்து 2வது மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். அடுத்தவரை பற்றி குறை பேசுவதை நிறுத்திவிடுங்கள், பேசாதீர்கள். எல்லா தோல்விக்கும் வந்து இதுவரை நடந்த எல்லா தோல்விக்கும் நான் தான் காரணம். அப்புறம் வந்து எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாயை. ஏதாவது ஒரு புதிய பழக்கத்தை எடுத்துட்டு அதை வந்து வழக்கமாக்கிங்க. கேட்டா மட்டும் கொடுங்க. சரி கேட்கறாங்க எனக்கு தெரியல, அந்த இடத்துல புன்னகையே வந்து சிறந்த பதிலா இருக்கும். ஸோ அதை கேட்காம கொடுங்க. மகிழ்ச்சியை கேட்காம கொடுங்க. மின்னும் புன்னகை, மிஞ்சும் புன்னகை. எது பலம்னு கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அதை மட்டுமே பலமாக்க முயற்சி பண்ணுங்க. உணர்வு நீங்க எந்த தொழில் செய்தாலும் அதுல உணர்வு கலங்க. உணர்வுகள் கலக்கப்படாத எந்த தொழிலும் அது வந்து உச்சநிலை அடையாது. அதுக்கப்புறம் தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கிடுங்க. இதை தாண்டி முக்கியமா ஒண்ணு இருக்கணும்னு நான் ஃபீல் பண்றேன். சாக்ரட்டிஸோட மாணவன் பிளாட்டோவோட மாணவன் அரிஸ்டாட்டிலோட மாணவன் தான் அலெக்சாண்டர். ஸோ அலெக்சாண்டர் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். துரோணரோட மாணவன் தான் விஜயன். ஸோ விஜயன் வந்து பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். துரோணருடைய பிரதமையை வந்து ஏகலைவன் வந்து எவ்வளவு தூரம் வந்தான் வாழ்க்கையில் அப்படின்றது தெரியும். அமர்த்தியா சென் பொருளாதாரத்துல நோபல் பரிசு பெற்றவர். அவருடைய மென்டாரா வந்து அம்பேத்கரை சொல்றாரு, டாக்டர் அம்பேத்கரை பத்தி இங்க உள்ளவங்க வந்து வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கக்கூடும். ஸோ வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா இந்த 10 தீர்மானங்களும், அது போக யாராவது ஒரு மென்டாரை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணும்போது வெற்றி நிச்சயம் அப்படின்றத இந்த ஃபீட்பேக் மூலியமா பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றிங்க. மிக்க நன்றி அருணகிரி சார். மிக்க ஒரு நிறைவாக நான் நேரங்காலம் கருதி கூடுதலாக ஒரு நபருக்கு வாய்ப்பு வழங்க சொல்லியிருந்தார். அது வழக்கமாக 6:15க்கு நிகழ்ச்சியை முடித்து விட வேண்டும் என்பதனை இந்த ஆண்டு அதை ஒரு ரிசல்யூஷனாக அவர் கொண்டு வந்திருக்கின்றார். ஏன்னா நிறைய பேர் வந்து அதுக்கு மேல வேண்டாம், எங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு என்று சொல்லி விலகி போகிறார்கள். கௌரவமாக கூட்டம் இருக்கும்போதே நிகழ்ச்சியை முடிக்கும் போதுதான் நன்றாக இருக்கும். தட்டில் ஒரு கரண்டி பொங்கல் வைத்தால் நன்றாக இருக்கும். ஒரு அண்டா பொண்டகை வைத்தால் சாப்பிடுவதற்கு திகட்டிவிடும். அது போலதான். அந்த வகையில் சிறப்பான ஒரு தீர்மானத்தை இன்று தோன்றி அவர் வழக்கமாக அவருடைய பாணியில் வழங்கி இருக்கின்றார் வைப்ரண்ட் அசோக்குமார் அவர்கள். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர் வழங்கிய அந்த 10 கருத்துக்களின் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான செயல்பாடுகளை நாம் திட்டமிட்டு வெற்றி பெற்று நம்ம அடுத்த ஆண்டை ஒரு சாதனை மனிதர்களாக, சாதனையாளர்களாக நாம் வரவேற்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இங்கு முன்வைத்து இத்துடன் நிகழ்ச்சியை இங்கே நிறைவு செய்வோம். நாளை மற்றொரு ஆழ்மையுடன் இந்த நிகழ்ச்சியில் நாம் இங்கு பங்கேற்போம். அதுவரை தங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு லட்சுமணாரணன், ஒருங்கிணைப்பாளர் குழு நற்புலரி. நன்றி, வணக்கம் நண்பர்களே. நன்றி ஐயா. அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க.